Good morning, students. So last class you learned about the concept level of trophic level of ecosystem, and today we are going to see about the law of thermodynamics. The storage and loss of energy in an ecosystem is based on two basic laws of thermodynamics. First law of thermodynamics. So வெப்ப இயக்கவியலின் முதல் விதின்னு சொல்றாங்க. It states that energy can be transferred from one system to another in various forms. ஸோ ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு வடிவங்கள் ஒரு அமைப்பில் இருந்து மற்றொன்றுக்கு கடத்தப்படும் சொல்கிறாங்க எனர்ஜி. ஓகே, எனர்ஜி cannot be destroyed or created. இதான் வந்து ஃபர்ஸ்ட்லான்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். ஸோ ஆற்றலை வந்து ஆக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர். ஆனால் என்ன பண்ணலாம், ஆற்றலை வந்து மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் த குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி பர்சன்ட் இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேரண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றலானது பார்த்தீங்கன்னா அளவு எப்பயுமே நிலையானதாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் law of thermodynamics உங்களுக்கு என்ன தெரியும், எனர்ஜி cannot be destroyed or created, it is transformed from one form to another. So in the universe you can see the energy is a constant one. And what is the example for this அப்படின்னு சொல்லும்போது in photosynthesis உங்களுக்கு பிளான்ஸில் நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா photosynthesis. So synthesis of food materials with help of sunlight. Okay, what is the product? That is starch. The starch we call as what means chemical energy is formed by the combination of reactants. So எதனால உங்களுக்கு starch உற்பத்தி ஆகுது, உங்களுக்கு லீஃப்ல பார்த்தீங்கன்னா the presence of chlorophyll and water and the atmosphere which carbon dioxide which is present in the atmosphere. The energy stored வந்து பார்த்தீங்கன்னா என்ன, starch is secured from the external source. ஸோ எதன் மூலம் உங்களுக்கு starch கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், that is radiant energy, that is sunlight. Okay, and so there is no gain or loss. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெயினும் இல்லை லாஸும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சூரிய ஒளியின் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் அ கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் உற்பத்தி ஆகுது. ஸோ தட் இஸ் கெமிக்கல் எனர்ஜி ஹஸ் பீன் ஃபார்ம். ஸோ லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு வாட், chemical energy. So there is no gain or loss. Okay, energy cannot be destroyed or created. So equations உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாரு. You know what is the photosynthesis process உங்களுக்கு தெரியும். This is are the raw materials, carbon dioxide, water and chlorophylls, and these are the raw materials. Okay, so with help of sunlight you can see the preparation of what means starch, that is glucose, and release of what, oxygen gas has been released. So light energy is converted into what, the chemical energy. Okay, that is starch. So what will be the second law of thermodynamics? It states that energy transformation result in the reaction of free energy of the systems. ஸோ ஒவ்வொரு ஆற்றல் மாற்றத்தின் போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆற்றல் வந்து பார்த்தோன்னா குறைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, யூஸ்வலி எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் cannot be 100%. உங்களுக்கு எனர்ஜி வந்து முழுமையாக கிடைச்சிடாது. ஓகே, அதாவது ஆற்றல் வந்து மாற்றம் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக இருக்க முடியாது. சார் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, as energy transform one organism to another in the form of food. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றொன்று பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி செல்லும் பொழுது உங்களுக்கு அங்கே உணவு வடிவத்தில் வந்து கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எந்த வடிவில் அந்த ஆற்றல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா உணவு வடிவம்னு சொல்கிறாங்க. a portion it is stores as energy. Okay, in the living tissues. ஸோ உயிரினங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு உயிரினங்கள் உணவு எடுத்துக்குதுன்னா அந்த உயிரினங்கள் எப்படின்னா அந்த உணவு வந்து பார்த்தோன்னா எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த லிவிங் டிஷ்யூஸ். வேர் இஸ் a large part of energy is dissipated as heat through respirations. ஸோ அதிகப்படியான ஆற்றல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எதன் வாயிலாக இழக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது வெப்பமாக சிதறடிக்கப்படுகிறது. இட் இஸ் டிசிபேட்டட் as heat. ஓகே, ஆற்றல் மாற்றம் வந்து ஒரு மீளாத்தன்மையோடன்னு சொல்கிறாங்க, இல்லை இயற்கை நிகழ்வாகும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எனர்ஜி வந்து 100% எஃபிஷியண்ட்டாக கிடைக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஃபுட் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லிவிங் டிஷ்யூவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டிசிபேட்டட் as heat. Okay, or through the respiration process, loss through the respiration process. So the energy is an irreversible natural process. So இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள், முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 10% law. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு 10% law. ஓகே, ஸோ செகண்ட் law of thermodynamics உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விழுக்காடு விதின்னு சொல்லும்போது யார் சொன்னதுன்னா அது Lindeman in 1942. It states that during transfer of food energy from one trophic level to another. ஓகே, ஒரு trophic levelலேருந்து இன்னொரு trophic level மூவ் ஆகும்போது only about 10% stored at energy level.
ஸோ உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட் ஆஃப் தேம் நான் சொன்னேன் 90% இஸ் லாஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் வாட் ரெஸ்பிரேஷன், ஓகே, ஆர் டீகாம்போசிஷன், ஓகே, அண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈட். ஸோ உங்களுக்கு 90% வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆகிடுச்சு, 10% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஷ்யூஸில் வந்து லிவிங் டிஷ்யூஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ hence the law is called as what? 10%. So the energy has been stored only 10% in one trophic level to another trophic level. So it is called what law? That is 10% law is proposed by Lindeman. ஸோ இப்போ டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் போகும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10% தான் கிடைக்குது, மீதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராய் ஆகிடுது, அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. how it has been lost உங்களுக்கு ஜூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் it is shown that 1000 joules of solar energy, that is light energy, is trapped by the producers. உங்களுக்கு சூரிய ஒளியின் மூலமாக தாவரங்களுக்கு 1000 ஜூல்ஸ் வந்து கிடைக்குதுன்னா, 1000 ஜூல்கள் சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரங்களுக்கு கிடைக்குதுன்னா, அதாவது உங்களுக்கு 100 joules of energy is stored as chemical energy. So how many percent of energy is stored as chemical energy through photosynthesis? That is chemical energy means that is charged by the producers only 100%. ஓகே, அப்போ 100 ஜூல்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆற்றல் வந்து வேதி ஆற்றலாக சேமிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மீதமுள்ள பார்த்தோன்னா 900 ஜூல்ஸ் என்ன ஆகும் பாருங்கள். the remaining 900 joules would be lost in the environment. ஓகே, அப்போ மீதமுள்ள வந்து 100 ஜூல்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இழக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சுற்றுச்சூழலில் அங்கே வந்து என்விரான்மெண்ட்டில் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ட்ராபிக் லெவல் பாருங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் ABOs. So these ABOs are eaten by these ABOs eat the grasses. These ABOs consume the grasses, okay, and which feed on producers, that is plants, gets only 10 joules of energy. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த உயிரினம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10 ஜூல்ஸ் எனர்ஜி அது கிடைக்குது. அந்த ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 90 joules has been dissipated as heat. ஓகே, அப்போது பார்த்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தாவரத்தை வந்து உண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து 10% அதுக்கு எனர்ஜி கிடைக்குது, மீதமுள்ள 90% வந்து பார்த்தோன்னா இட் இஸ் லாஸ்ட் இன் த என்விரான்மெண்ட். ஸோ இட் இஸ் அ செகண்ட் ட்ராபிக் லெவல். லைக்வைஸ் இந்த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் carnivores. Okay, this carnivores is the primary consumers. In the next trophic level, carnivores which eat herbivores stores only 1 joules of energy, and the remaining 9 joules is dissipated. So இங்க பாருங்க, so 1 joule தான் கிடைக்குது, 1 joules of energy தான் கிடைக்குது. அப்ப 9 joules of energy as dissipated as heat, dissipated in the environment. Okay, and thus at each successive trophic levels only 10% is stored. ஸோ ஒவ்வொரு ட்ராபிக் லெவல்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் தான் ஸ்டோர் ஆகுதுன்னா 10% of energy has been stored, and remaining percent is dissipated in the form of respiration or dissipated in the form of decomposition as heat or in the form of heat. Okay, and this we called as what 10% law, because only 10% is given or consumed by each organisms. Okay, only 10% of the energy, 10 joules of energy only being used. அப்போ 10% ஜூல்கள் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆற்றலாக மற்றும் பெறுதுன்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அங்கே இழக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, சுற்றுச்சூழலை வந்து இழக்கப்படுது, என்விரான்மெண்ட்டில் வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் we call as 10% law, 10 விழுக்காடு விதின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 10% law comes under what means second law of thermodynamics. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். எனர்ஜி transformation cannot be 100% efficient. ஸோ ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது 100% ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தாவரங்களோ விலங்குகளோ வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வாட் it has been dissipated as heat through the respirations or through the environment. So 10% law is comes under what means second law of thermodynamics. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒரு பிளான்ட்டில் எப்படி கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் ஆர் பி டிஸ்ட்ராய்ன்னு சொன்னால்
அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எஃபிஷியன்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது கிடைக்காதுன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா 10% லா அண்ட் இட் வாஸ் ப்ரொபோஸ் பை வாட் லிண்ட்மேன். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.